ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான தூ யா மே அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான சர்வைவல் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர், சோஷியல் மீடியால கொஞ்சம் பிரபலமா இருக்கக்கூடியவருங்க. ஹீரோனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோன் ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க, அதே சமயம் அவங்களும் சோஷியல் மீடியால பிரபலமா இருக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேஷன் மூலமா மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் பிடிச்சு போய் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய காதல் வாழ்க்கையில ஒரு சின்ன சிக்கல் ஏற்படுது. ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சரியான முடிவை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரெசார்ட்லயும் ஸ்டே பண்றாங்க. இந்த காதலர்களுக்கு தெரியாது, அந்த ரெசார்ட்டோட ஸ்விம்மிங் பூல்ல தான் இவங்களுடைய விதி எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஒரு 20-25 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ள இவங்க ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, அந்த 25 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்குள்ள இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, மூன்றாவதா ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்ட்டு. மூன்றாவது ஆள் கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா போகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சுலு அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தன்னோட 2 ஆண் நண்பர்கள் கூட சேர்ந்து ஆத்து பக்கத்துல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்ச போதையிலேயே இந்த சுலுன்ற பொண்ணு தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறா. இறங்கினவ கொஞ்சம் தூரம் உள்ளேயும் போறா. கிட்டத்தட்ட கழுத்து வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தண்ணி நின்னுட்டு இருக்குதுங்க. உள்ள போனவ இந்த 2 ஆண் நண்பர்களை பார்த்து, அங்கேயே உட்காந்து சரக்க போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறீங்களா, இல்ல உள்ள வந்து என் கூட விளையாட போறீங்களா அப்படின்னு கேட்க, இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆண் நண்பர்களும் தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. சுலு என்ன பண்றானா, இவங்க 2 பேர்த்துக்கிட்டே ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிக்கிறா. ஒரு இடத்துல மூழ்கி இன்னொரு இடத்துல எழுந்திருக்கிறது, பின்னாடி இருந்து கை வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கா. அதுல ஒருத்தன், நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சுலுவோட கையை பிடிச்சிடறான். பாத்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு தூக்க வெறும் கை மட்டும் மேல வருதுங்க, உடம்ப காணோம். இத பார்த்து இந்த 2 ஆண் நண்பர்களும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த இடமே ரத்த கோலமா இருந்துகிட்டு இருக்குது. தண்ணிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த சுலுன்ற பொண்ணோட தலை தனியாவும் உடம்பு தனியாவும் தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து இவனுக்கு 2 பேரும் மிரண்டு போய் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த ஆத்துக்குள்ள ரொம்ப டேஞ்சரஸான முதலை ஒண்ணு இருக்குதுங்க. அந்த முதல்ல தான் இந்த சுலுவை அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இப்போ இந்த ஆரோட பாதையிலேயே நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ஆறு எங்க போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ரெசார்ட்ல இருக்கக்கூடிய 20 அடி ஸ்விம்மிங் பூல்ல கனெக்ட் ஆகுதுங்க. அதாவது ஸ்விம்மிங் பூல்ல இருக்கக்கூடிய தண்ணியை, அதாவது வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்றதுக்காக இந்த ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. பட் மூடியெல்லாம் போட்டு நல்லா பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது மிஷின் மூலமா ஃபில்டர் செய்யப்பட்ட வாட்டர் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள ஃபில் ஆகும். ஒன்ஸ் இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கக்கூடிய அழுக்கான வாட்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த ஆத்து கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ட்ரெயின் ஹோல்ஸ் வழியா மிஷினை வச்சே தண்ணியை வெளியில தள்ளிடுவாங்க. இதுக்காக தான் அந்த ட்ரெயின் ஹோல்ஸை ஆத்து கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் வழியா நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள போய் பார்த்தா, அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள இப்ப சுத்தமா தண்ணி இல்லைங்க. கிட்டத்தட்ட 20-25 அடி ஆழமா இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள ஒரு பையனும் பொண்ணும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். ஹெவியா மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துதான் நான் இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்தேன் அப்படின்ட்டு. ஹீரோனும் டென்ஷன் ஆகி, சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி கிளம்புறது? 2 பேருக்கு மேலே ஏறதுக்கு வழியே இல்லைங்க. அதனால செவுத்தோட ஒட்டிக்கிட்டு, யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை தவிர அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியில வரதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லைங்க. அங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க, ஒன்னு நீ இல்லாட்டி நான் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர், ராப்பர் மற்றும் சிங்கருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் சோஷியல் மீடியால கொஞ்சம் பிரபலமான ஒரு ஆளு, மாடலிங் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாட்டு இருக்குங்க. ஹீரோனும் டேலண்டான ஒரு ஆள் தான். சோஷியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் பணக்கார பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க. ஹீரோனுடைய பாதை வேற, ஹீரோடைய பாதை வேற. இவங்க 2 பேர்த்தோட லைஃப் ஸ்டைலுமே வேற வேறங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆனாங்க அப்படின்ற கதையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்பா இல்லங்க, அம்மா மட்டும் தான். நம்ம ஹீரோ அவரோட ஏரியால பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூட்டிக்கிட்டு ரைட் விட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஏரியால பஞ்சாயத்தும் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. எந்த அளவுக்கு இவர் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதை விட அதிகமாவே தன்னுடைய கனவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாதுங்க. ஹீரோனுடைய அக்கா மாமா தான் ஹீரோனை பாத்துக்கிறாங்க. சோ ஹீரோனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு இப்போதைக்கு திருமணத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அவங்களும் அவங்களோட கனவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ ஒரு மியூசிக் வீடியோ ரெடி பண்றாருங்க. அந்த மியூசிக் வீடியோ ஷூட்டுக்காக ட்ரோனை பறக்க விடுறாங்க. அந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருது. அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அந்த ட்ரோனை திருப்பி தரமாட்டேன், பர்மிஷன் இல்லாம இந்த இடத்துக்கு யாரும் உங்களை ட்ரோன் பறக்க விட சொன்னது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. கேட்டுக்கிட்ட நின்று நம்ம ஹீரோ செக்யூரிட்டி
செக்யூரிட்டி கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாருங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கா ஒரு பொண்ணு வெளியில வருவா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ இந்த ட்ரோனை ஹீரோனோட வீட்டு மேலதான் பறக்க விட்டு இருந்திருக்காருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனும் சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால ஹீரோக்கு ஹீரோனை பார்த்த உடனே இவங்க தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கவனிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாருங்க. பட் செக்யூரிட்டி தடுக்கிறதுனால அவர் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே எடுத்து அங்க இருக்கக்கூடிய கேட்ல அவருடைய சிம்பிளை போட்டு விட்டுறாரு. இதுதான் என்னோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, மாடியில இருந்து அந்த சிம்பிளை ஸ்கேன் பண்ணா நம்ம ஹீரோவோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் வந்துருது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பைக்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, அந்த வீட்ல இருந்த பொண்ணு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா, நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்குள்ள இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஸ்விம்மிங் நல்லாவே தெரியும். அவங்க கூட நம்ம கொலாப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய வியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்து என்ன பிரயோஜனம், செக்யூரிட்டியே நம்மள உள்ள அலோ பண்ண மாட்டேன்றான், அப்புறம் எப்படி அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய கிரிஞ்சு வீடியோஸ் எல்லாம் இவர் போட்டு வச்சிருப்பாருங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் இவன் இந்த மாதிரி நிறைய கிரிஞ்சு வீடியோஸ் எல்லாம் போட்டாலும் இவனுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு, கொஞ்சம் டேலண்டான ஆள் தான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தோணுது. இப்போ நம்ம ஹீரோவோட டீம் பாத்தீங்கன்னா ஒரு கான்செர்ட்ல கலந்துக்கிறாங்க. அந்த கான்செர்ட்ல நம்ம ஹீரோ பாட வேண்டியதா இருக்குதுங்க. அதே கான்செர்ட்டுக்கு நம்ம ஹீரோனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க. மைக்க பிடிச்சு பாடலான்னு வரும்போது ஹீரோனை பார்த்த உடனே இவர் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாருங்க. அதனால இவரால பாட முடியாம ஆயிருது. பசங்க எல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறானுங்க. இவர் உடனே பாட ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே பாட ஆரம்பிக்கிறாரு. பாடி முடிச்சிட்டு கீழே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, இதுக்குடா அப்படி ஸ்டக் ஆன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே அந்த பொண்ணுடா, அந்த பொண்ணு வந்திருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தேட ஆரம்பிச்சா நம்ம ஹீரோனை அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. கிட்ட போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, சொல்ற அளவுக்கு இல்லனாலும் நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாருங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு கொலாப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி மெசேஜ் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆல்ரெடி நான் உன்னோட சோஷியல் மீடியாக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், நீ தான் அந்த மெசேஜை பார்க்கவும் இல்ல ரிப்ளை பண்ணவும் இல்ல அப்படிங்கும்போது நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நான் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நீ வண்டியில ஏறு, அவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கார்ல உட்கார வச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த காரை பைக்ல ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, இவங்க லோக்கல் பசங்க, இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, இல்ல அவனுக்கு டேலண்ட் இருக்கு, ரொம்ப டேலண்டான பையன் அப்படிங்கும்போது தெருநாய் கூட தான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அதுக்காக வீட்ல எல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க. நம்ம ஹீரோனோட மாமா சொல்லுவாரு, அந்த பசங்களை என்கரேஜ் பண்ணாத, அவங்க கூட எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே விஷயத்தை தான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ரெண்டு பேரும் கொலாபரேஷன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம், சோ அதன் மூலமா நமக்கு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்றாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ கிட்ட டேலண்ட் இருக்கு, ஆனா ரீச் ஆகிறதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்ல. ஹீரோனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஹீரோயின் கூட ஹீரோ ஜாயின் பண்றதன் மூலமா இவருடைய ஃபேஸும் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அதனாலதான் இவர் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தான் கெத்து ஜித்து அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாருங்க. பட்டுன்னு ஹீரோயின் வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிடுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருக்கிற ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. ஆனா ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கூட போய் பைக்ல உட்காந்துப்பாங்க. நான் உன் கூட வரேன், உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல உட்காந்துட்டு சோஷியல் மீடியால லைவ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு போயிருவாருங்க. காலையில ஹீரோனுடைய ஃப்ரெண்டு அந்த பையனை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் வந்து அவன் பேரு மாருதி அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோவை எழுப்பி விட்டு, நேத்து ராத்திரி பைக் ரைடு போனீங்களே எப்படி இருந்தது, எங்கெல்லாம் போனீங்க, என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியா ரைடு போயிருப்பாங்க. அதே சமயம் லோக்கல் ஷாப்ல போயிட்டு இவருக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை வாங்கி கொடுத்திருப்பாரு. லோக்கல்ல கிடைக்கக்கூடிய ஃபுட் எதையுமே ஹீரோன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க ஹை கிளாஸ்ல இருக்கிறதுனால அந்த லிமிட்ல மட்டும் தான் இருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் போது ஹீரோனுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்குது. இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச ஹீரோடைய ஃப்ரெண்டு அவன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கா. ஒரே ஒரு நாள் அவன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா, இதுக்கு மேலலாம் உன்னை கூப்பிட மாட்டா, நீ எதுவும் கனவு கண்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருங்க, மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய மதில் செவரு மேல ஹீரோன் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோட கம்பெனி ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, பார்த்து நடந்து வா, எங்கேயாவது தடுக்கி இது ஹீரோ விழுந்தீங்கன்னா என்னைய தான் தூக்கிட்டு போய் ஜெயில போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோன் சொல்லுவாங்க, என்ன ஒரு நாள் உன் வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்ட்டு. ஹீரோ சொல்லுவாரு, என்னோட வீடு அவ்வளவு பெருசாலாம் இருக்காது அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குது. சோ ஹீரோ கேட்ட மாதிரியே ஹீரோயின் கொலாப் பண்றாங்க, வீடியோஸ் எல்லாம் மேக் பண்றாங்க. பிரைவேட்டா இவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படின்றதும் மலர ஆரம்பிக்குதுங்க. ஒரு நாள் ஹீரோயின் கேட்டிருந்தாங்க இல்லையா, என்ன ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனை ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. சோ அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கூட ஈஸியா நம்ம ஹீரோயின் கனெக்ட் ஆயிடுறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே ரொம்ப விசித்திரமாவும் ஓவர்வெல்மிங்காவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பணக்கார பொண்ணு நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, எப்போதுமே நீ உன் வீட்டு பால்கனில இருந்து இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட பாத்துக்கவே மாட்டல்ல, ஆக்சுவலா நான் அடிக்கடி
இந்த வியூ பாயிண்ட் தான் பார்த்து ராப் எல்லாம் எழுதுவேன். அம்மா கூட சண்டை போட்டாலும் இங்க தான் வந்து உட்காந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நீ உன்னோட அப்பாவை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டாருங்க. அதுவும் ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே. நீ உங்க அப்பாவை தேடி போவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, தேடலாம் தான் நினைச்சேன், ஆனா என் சொந்தக்கார அங்கிள் ஒருத்தர் சொன்னாரு என்னோட அப்பாவை ஒரு இடத்துல பார்த்தேன்னு, அதுவும் புதிய குடும்பத்தோட. அவர் அந்த குடும்பத்தோட ஒரு சந்தோஷமா இருக்கிறாரு, அதனால நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல, அவர் எங்கேயோ ஒரு பக்கம் நல்லா இருந்துட்டு போட்டும், நாங்களும் இங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. ஆமா உன்னோட அப்பா அம்மாவை பத்தி சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. என்னோட அப்பா அம்மாவும் உன்னோட அப்பா அம்மா மாதிரி தான் சின்ன வயசுல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் உன்னோட லைஃப் ஸ்டைல் வேற தானே, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. ஹீரோனோட அப்பா அம்மாக்கு சுத்தமா செட் ஆகவே இல்லை போலங்க. ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வந்துகிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் கார்ல போகும்போது சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அப்ப கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல கார் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. ஹீரோனோட அப்பா அம்மானால அந்த காருக்குள்ள இருந்து வெளியில வர முடியலங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில வந்துட்டாங்க. சோ அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயின் மட்டும் தான் சர்வைவ் ஆயிருந்திருப்பாங்க. ஹீரோனோட அம்மா அப்பா இறந்தே போயிட்டாங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த 25 அடி ஸ்விம்மிங் பூல்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு ஒரு விசில் கிடைக்குதுங்க. அந்த விசில் எடுத்து சத்தம் விட்டுட்டே இருக்காங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கக்கூடிய ட்ரைன் ஹோல்ஸை கவனிக்கிறாரு. அதை ஸ்க்ரூ போட்டு தான் மூடி இருக்காங்க. நம்ம ஹீரோ அவரோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய காயினை எடுத்து அந்த ஸ்க்ரூ ஓபன் பண்ணி உள்ளேயும் நுழைஞ்சிடறாரு. அந்த ட்ரைன் ஹோல்ஸ் பாதை எங்கேயோ போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. ஆனா ஹீரோனால தைரியமா நடந்து போக முடியல. அதற்கான காரணம் ஹீரோக்கு ஸ்விம்மிங் தெரியாதுங்க. அங்க கட் பண்ணா இந்த கதை பாஸ்ட்க்கு வருதுங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சோ இதோட விளைவா ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் ஹீரோனுடைய வீட்டுக்கு தெரிய வருது, அதாவது அக்கா மாமாக்கு தெரிய வருது. அவங்க பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஹீரோடைய ஸ்டேட்டஸ்க்கும் ஹீரோனுடைய ஸ்டேட்டஸ்க்கும் செட்டே ஆகாது, அவங்க கூட எதுவும் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்போ அவன் மூலமா பிரெக்னென்ட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்காம எழுந்திருச்சு கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. பார்த்தா வெளியில நம்ம ஹீரோ பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் விஷயத்த சொல்லிடுறாங்க, நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ஹீரோக்கு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா ஷாக் ஆவறதானே தெரியலங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு தான் கூட்டு போயிருந்திருப்பாரு. சோ அங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனோட வீட்டு சைட்ல இருந்து வந்திருப்பாங்க ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு இதெல்லாம் செட் ஆகாது, ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய கலைச்சிடலாம், அவ லைஃப பார்க்கட்டும், நீ உன்னோட லைஃப பாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய கார் டிரைவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, உன்ன மாதிரி தான்ப்பா நானும், எனக்கும் பெரிய சிங்கர் ஆகணும் ரேப்பர் ஆகணும் அப்படின்ற கனவெல்லாம் இருந்தது. அந்த கனவுக்கு பின்னாடி தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு திருமண லைஃப் அப்படின்னு ஒன்று அமைஞ்சது. திருமணத்துக்கு பின்னாடி குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குறதுக்கே டைம் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தியா என்னோட கனவுகளை எல்லாம் விட்டுட்டு என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக டிரைவர் ஆயிட்டேன். உனக்கும் குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்டிப்பா உன்னோட கனவுகளை எல்லாம் தொலைச்சு உன்னோட குடும்பத்தை பாக்குற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இது வரைக்கும் அந்த குழந்தைய பெத்து வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இருந்தவரு இந்த டிரைவர் சொன்ன மாதிரியே நம்ம வாழ்க்கை தலையிலா மாறிடுமோ அப்படின்ற யோசனையோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்பதான் இந்த டிரைவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஹீரோனுடைய அக்கா மாமா கிட்ட ஜஸ்ட் நான் அவன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு காரணம் அவனோட எண்ணத்துல ஒரு விஷத்தை கலந்துருக்கிறேன். சாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இப்படி ஒரு தடை இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னா அதை அவனை சுத்திக்கிட்டே இருக்கும், துரத்திக்கிட்டே இருக்கும். அதனால கூடி சீக்கிரம் அவன் நம்ம வழிக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாரு. அப்போ ஹீரோவோட ஏரியால இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டு ஹீரோன் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டிரைவர் சொன்னது ஹீரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த டிரைவர் எதை நினைச்சு சொன்னாரோ அது நடக்குதுங்க. ஹீரோ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஒருவேளை உண்மையிலேயே நமக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம கனவையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட கமிட்மெண்ட்டுக்காக ஓட வேண்டியது வந்துருமோ அப்படின்னு யோசனை பண்றாரு. இதை பத்தி ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன் நோக்கி தான் பாத்தீங்கன்னா இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது ஹீரோவோட பைக் கோளாறு கொடுத்துருதுங்க. வண்டி மூவ் ஆக மாட்டேது. அதனால வண்டியை விட்டு இறங்கி அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஜீப் ஒன்று வருங்க. அங்க கட் பண்ணா இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ரெசார்ட்டை காட்டுறாங்க. இந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழமையான ரெசார்ட் அப்படின்றதுனால இதை காலி பண்ணலாம் அப்படின்னு ஓனர் முடிவு எடுத்துட்டாரு போலங்க. அதனால உள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டோரு கண்ணாடி எல்லாமே கொஞ்சம் வீக்கான நிலைமையில தான் கைஸ் இருக்குது. காத்தடிச்சா உடஞ்சு விழுந்துரும் அந்த நிலைமையில தான் கைஸ் இருந்துட்டு இருக்குது. சோ இது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசார்ட் ஓனர் இந்த ரெசார்ட்டை காலி பண்றாருங்க. இந்த ரெசார்ட்டுக்குள்ள ஒரு 20-25 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. யூசுவலாவே இந்த ஸ்விம்மிங் பூலோட சைஸ் வந்து கம்மியா தானே இருக்கும். ஆனா இந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த ஸ்கூபா டைவிங் எல்லாம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்குதுங்க. மூச்சு பயிற்சி எடுக்கிறதுக்காகவும் அண்ட் அந்த டைவிங்ல பிராக்டிஸ் பண்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டது மாதிரி இருக்குதுங்க. இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஃபில்டர் பண்ணி தண்ணி வரும் இல்லையா, சோ அந்த தண்ணி அனுப்பக்கூடிய மோட்டர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குது. அங்க இருக்கக்கூடிய மெக்கானிக் பாத்தீங்கன்னா ரெடி பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா மோட்டார் ரூம்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இந்த ரெசார்ட்டுக்கு வருவாருங்க. இவங்களோட வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்ல நிக்கிறதுனால வெளியே இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் இந்த ரெசார்ட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த ரெசார்ட்
ரெசார்ட்ல இருக்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு கெஸ்ட்டுங்களை யாரையும் தங்க வைக்கிறது இல்ல சார், ஏன்னா ரெசார்ட்டையே காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. சோ கடைசியா இந்த ஸ்விம்மிங் பூல ட்ரைன் பண்ணக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்குது. சோ அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களும் மார்னிங் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மார்னிங் வரைக்கும் இவங்களை தங்க வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா லைசன்ஸை ஒழுங்கா ரினுவல் பண்ணல அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. சோ அந்த பையனும் வேற வழி இல்லாம சரிங்க தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த குழந்தை விஷயத்துல என்னடா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா, ஆனா ஹீரோன் இந்த குழந்தைய பெத்து வளர்க்கலாம் அப்படின்ற ஐடியால தான் இருக்கிறா. இப்பதான் எனக்கு புரிய வருது எதனால எங்க அப்பா எங்களை விட்டுட்டு ஓடி போனாரு அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு ஏஜ் கம்மியா இருக்கும் போதே நாங்க ரெண்டு பேரும் பிறந்துட்டோம், அதனாலதான் எங்களை பாத்துக்க முடியாம அவர் ஓடி போயிருந்திருக்காரு. சோ அதே மாதிரி தான் என்னோட நிலைமை ஆயிரும் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் ப்ளூடூத் ஹெட்செட்ல கேட்டுட்டு இருக்காரு இல்லையா. சோ அது டியூயல் கனெக்ஷனோட ஹீரோனோட காதுல இருக்கக்கூடிய ஹெட்போன்லயும் கேட்டுட்டு இருக்குது. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோன் கேட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அவகிட்ட சொல்லி புரிய வைடா, அதுவும் அன்போட சொல்லி புரிய வை, திட்டிராத அப்படின்னு சொல்ல, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராங்க. டைரக்டாவே பாயிண்ட்க்கு வந்துடுறாங்க. இந்த குழந்தைய காரணமா வச்சு உன்னை டிராப்ல சிக்க வச்சிருவேன்னு பயப்படுறியா அப்படின்ட்டு. இந்த விஷயத்தினால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆயிருதுங்க. டென்ஷன் ஆன நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியில வந்து நின்றுவாங்க. டென்ஷன் தம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில சிகரெட்டை வச்சு லைட்டர் ஆன் பண்ணுவாங்க. ஆனா பத்த வைக்க மாட்டாங்க. அவங்க வயித்துல குழந்தை இருக்கு இல்லையா, அதனால அது மேல இருக்கக்கூடிய கேர்னால சிகரெட்டை தூக்கி போட்டுருவாங்க. பார்த்தா இவங்க ரூமுக்கு பக்கத்துல ஒரு பில்லர் இருக்குதுங்க. அந்த பில்லர் கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவன் நம்ம ஹீரோன் கிட்ட நீ ஓகே தானே அப்படின்னு சைன் லாங்குவேஜ்ல பேசுவா. ஏன்னா அவளுக்கு பேச வராது போல. ஹீரோன் சொல்லுவாங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல நான் பிரெக்னெண்டா இருக்கேன் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுவாங்க. அப்ப அந்த பொண்ணு தம் அடிச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸா இரு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோன் ஸ்விம்மிங் சூட் எல்லாம் போட்டுட்டு இந்த ரப்பர் டப் இருக்கும் இல்லையா பெட் மாதிரி, அதை கொண்டாந்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டு அதுல படுத்துப்பாங்க. ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டே படுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு வருவாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெசார்ட்ல கிச்சன் எல்லாம் எதுவுமே இல்லாதனால வெளியில தான் சாப்பாடு வாங்குற மாதிரி இருக்கும், ஏதாவது வேணும்னா ஆர்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோனும் ஆர்டரும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ரிப்பேரான வண்டியை போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல கட்டி வச்சுட்டு போறதா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாருங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா காதுல ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு ஃபுல் சவுண்ட வச்சு அந்த டப்லயே படுத்துட்டு மிதந்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்த கடைசி கெஸ்டும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த ரெசார்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் மற்றும் அந்த ரெசார்ட்ல ரிசப்ஷன்ல இருப்பார் இல்லையா அவர் மட்டும் தான், இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பைக்கை ரெடி பண்றதுக்காக வெளியில போயிருவாருங்க. அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவரு ஒரு கடைக்கு போனை போட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவாரு. கடைசியா இந்த ஸ்விம்மிங் பூல் வேலையை மட்டும் முடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் மோட்டர் ரூம்குள்ள போவாருங்க. போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பைப்ல பயங்கரமா லீக் ஆயிட்டு இருக்கும். முழங்கால் வரைக்கும் தண்ணி நின்னுட்டு இருக்குதுங்க. கையில டார்ச்சை வச்சுக்கிட்டு இந்த மெக்கானிக் கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் அந்த மோட்டர் ஆஃப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற மெக்கானிசம் எல்லாம் தண்ணியில ஊறி போனதுனால சரியா வேலை செய்யல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பழமையான ரெசார்ட் இல்லையா, அதனால இங்க இருக்கிற மோட்டர் எல்லாம் கராப் ஓகே ஆயிடுச்சுங்க. இப்ப அதை சரி பண்றதுக்கு பாத்துட்டு இருக்கும்போது அந்த மோட்டர் ரூமுக்குள்ள இவரை தவிர வேற யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. எவனோ ஒருத்தன் நம்மள பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசப்ஷனிஸ்ட் திரும்ப திரும்ப குரல் கொடுத்துட்டு இருக்காருங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே காணோம். மட்டும் போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. அப்போ அந்த மோட்டார் ரூம்குள்ள ஏதோ ஒன்று ஊர்ந்து வந்து ரிசப்ஷனிஸ்டா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகுதுங்க. அந்த இடத்துல ஃபுல்லா ரத்தமா இருக்குது. டார்ச்சும் மொபைல் போனும் அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். அங்க கட் பண்ணா ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கடையில பாத்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பைக்கை தள்ளிட்டு ஒரு மெக்கானிக் கிட்ட போய் சேர்ந்துடுறாருங்க. இனி அங்க எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. அந்த ரெசார்ட்ல இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக கடையில இருந்து ஒரு ஆள் வராருங்க. ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு, யாருமே வரலன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் எடுத்துட்டு உள்ள நுழைறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல்குள்ள அந்த டப்பு மேல ஃபுல்லா ஹெட்போன்ஸ்ல சவுண்ட் வச்சுக்கிட்டு படுத்து கிடப்பாங்க. மேடம் ஃபுட் வந்திருக்குன்னு சொல்லி இந்த நபரும் கத்துவாரு, சத்தம் போடுவாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. அங்க இருக்கக்கூடிய நாய் தான் குலைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த டெலிவரி பாய் தண்ணி எடுத்து தெளிப்பாருங்க. ஆனா தண்ணி ஹீரோயின் கிட்ட போய் படாது. அதனால நம்ம ஹீரோயின் கண்முழிக்கவே மாட்டாங்க. இந்த டெலிவரி பாய்க்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாட்டை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய சேர் மேல வைப்பாருங்க. பக்கத்துல நாய் இருக்கும். இந்த சாப்பாடு உனக்கு கிடையாது, உன்னோட ஓனருக்கு, நீ தின்றாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது அந்த ரெசார்ட்டுக்கு வெளியில புதருக்கு நடுவுல ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். என்னடா சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு ஜெய்சாண்டிக்கான ஒரு முதலை உள்ள இருந்து வெளியில வருங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போய் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த வண்டி டயரோட இவரை புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான், இந்த டெலிவரி பாயோட உடம்ப ஒரே கவ்வி அப்படியே அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போயிடும். இப்ப நம்ம ஹீரோயின் தன்னந்தனியா அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள மிதந்துட்டு இருந்தாங்க இல்லையா, மோட்டர் ரிப்பேர் ஆனதுனால அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் வழியா அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ 2 வீலரை ரெடி பண்ணிட்டாரு. அந்த வழியா போலீஸ் ஆபீசர் வருவாரு. அவர்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு அவருக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து ரெசார்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய முகத்துல சொட்டு சொட்டா தண்ணி பட ஆரம்பிக்கும். கண் முழிச்சு பார்த்தா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. பார்த்தா இவங்க தரையை தட்டின மாதிரி மிதந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆயிருக்கும். இவங்க தரை தட்டி இருப்பாங்க. உள்ள நின்னுக்கிட்டு ஹெல்ப்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ரெசார்ட்ல ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூலோட ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 அடி இருக்கும் இல்லையா, அங்க கை பிடிக்கிறதுக்கோ இல்ல மேல ஏறி வரதுக்கோ எந்த ஒரு
ஒரு ப்ரொவிஷன்ஸுமே கொடுக்கலங்க. ஃபுல்லா டைல்ஸா இருந்துகிட்டு இருக்குது. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் வச்சு ஒரு கயிறு மாதிரி ரெடி பண்றாங்க. ஹீரோயினுடைய போன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டேபிள் மேல இருக்குது. அந்த போனை எப்படியாவது உள்ள விழுக வச்சு அந்த போன் மூலமா ஹீரோக்கு கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோயின் ஒரு கயிறு மாதிரி செட் பண்ணி அதை மேல தூக்கி வீசுறாங்க. சோ அது சேர் மேல பட்டு இழுத்துருதுங்க. அப்போ போன் கீழே விழுந்துருது. போனை எடுத்து பார்த்தா போன் டிஸ்பிளே ஃபுல்லா நொறுங்கிருச்சு. சோ டிஸ்பிளே சுத்தமாவே இல்ல. ஆனா போன் ஆன்ல இருக்கு. உடனே வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை பயன்படுத்தி நம்ம ஹீரோக்கு கால் பண்ண சொல்றாங்க. காலும் போக ஆரம்பிக்குது. ஹீரோ அட்டன் பண்ணாரா இல்லையான்னு தெரியலங்க. ஆனா ஹீரோயின் ஹலோ ஹலோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ அட்டன் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இவங்க கயிறை தூக்கி வீசும்போது மேல இருக்கக்கூடிய அந்த சேரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்திருக்கும் இல்லையா, அப்படியே ஹீரோயின் மண்டையிலேயே விழுகுது. மண்டையில அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கு வராருங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. அவனி எங்க போன அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது ஸ்விம்மிங் பூல்ல இருக்கக்கூடிய தண்ணி ட்ரைனா இருக்குது. மேல இருக்கக்கூடிய சேரை இவங்க இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த சேரு ஹீரோனுடைய மண்டையில எக்குத்தப்பா விழுந்து அடிபட்ட நிலைமையில மயங்கி இருக்காங்கன்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள இறங்குறதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஆனா ஒரு 2 அடிக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள இறங்குற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய லேடரை எடுத்துட்டு வந்து ஹீரோனை மீட்டர்லாம் அப்படின்னு பார்த்தா அந்த லேடரை அங்க இருக்கக்கூடிய இரும்பு கம்பி கூட லாக் எல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால ஹீரோனால இழுக்க முடியலங்க. ஹீரோ அன்கான்சியஸா வேற இருக்காங்க இல்லையா, சோ அதனால அவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அடிக்கு கீழே இறங்குற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல வாட்டர் பாட்டில தூக்கிட்டு வந்து ஹீரோயின் மேல தண்ணி படுற மாதிரி அவனி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த 2 அடி இருக்கக்கூடிய ஏனியும் நட்டு லூஸ் ஆகி அப்படியே கலண்டு விழுந்துருது. நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்ததுல ஹீரோக்கு கையில அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உடனடியா ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே அந்த 25 அடி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த ரெசார்ட்டுக்குள்ள இவங்க 2 பேர்த்த தவிர வேற யாருமே இல்ல. ஹீரோடைய பாக்கெட்ல போன் இருக்குதுங்க. உடனடியா இந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு போனை போட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணா அவனை இந்நேரம் அந்த முதல்ல தின்னு ஏப்பமே விட்டுருக்கும். அவனோட போன் அந்த மோட்டர் ரூமுக்குள்ள மிதந்துகிட்டு இருக்குது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ போலீஸ்க்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்ல போன் டெட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். நான் போகும்போது அவ்வளவு நேரம் உனக்கு கூப்பிட்டேன். ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு கேர்லெஸ்ஸா நீ இதுக்குள்ள மிதந்துகிட்டு இருந்த. உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இந்த ரெசார்ட்டுக்கு வரதா பிளானே இல்லங்க. இவங்க வேற எங்கேயோ போற மாதிரி தான் பிளான் இருந்திருக்குது. பாதி வழியில பிரச்சனையாகி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்ப நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி என்னால தானே நீ உள்ள வந்து மாட்டின, கிளம்பு, எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. கிளம்புனா எப்படி கிளம்ப முடியும், வெளியில போறதுக்கு தான் வழியே இல்லையே. ஹெல்ப்னு சொல்லி ஹீரோயின் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள இருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல ஒரு வயல இருக்க மாட்டான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கக்கூடிய ட்ரெயின் ஹோல்ஸை கவனிப்பாருங்க. தான் கையில இருக்கக்கூடிய காயினை வச்சு ஓபன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சேரோட கீழே விழுந்த விசில கவனிப்பாங்க. அந்த விசில எடுத்து சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. சரி இந்த சத்தத்தை கேட்டாது யாராவது வருவாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் மூடி ஓபன் பண்ணிட்டாரு. அது வழியா உள்ள இறங்கி போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா முழங்கால் அளவுக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்குங்க. ஆனா ஃபர்தரா அந்த வழியில போறதுக்கு அவருக்கு ரொம்பவே பயமா இருக்கும். அதனால திரும்பவும் அந்த வழியில வெளியில வந்துருவாரு. வந்தவர் அந்த ட்ரெயின் ஹோல்ஸை மூடி வைக்காம ஓபன்லயே விட்டுருவாரு. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குங்க. அந்த சத்தம் ஏதோ ஒரு கார் சவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்னு ஹீரோன் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அங்க கட்டி வைக்கப்பட்டிருக்கிற நாயும் பாத்தீங்கன்னா ஓயாம குலைச்சிக்கிட்டே இருக்கும். உன்னை விட அது நல்லாவே சத்தம் போடுது அப்படின்னு ஹீரோ சொல்ல மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டையாக ஆரம்பிச்சிருதுங்க. இப்போ நம்ம ஹீரோன் கோவத்தோட அந்த ஸ்விம்மிங் பூலோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த நாய் ஓயாம குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த ட்ரெயின் ஹோல்ஸை பார்த்து என்னடான்னு பார்த்தா அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் வழியா அந்த ஜெய்ஜாண்டிக்கான முதல்ல வெளியில வருங்க. அதுவும் அதிக சத்தத்தோட. அதை பார்த்த ஹீரோயின் மிரண்டு போயிருவாங்க. இது எங்கிருந்துடா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க உடஞ்சு கிடக்கக்கூடிய சேரை தன்னோட ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நீ அங்க நிக்காத, மூவ் பண்ணிட்டே என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்ல ஹீரோன் அப்படியே கிட்ட வந்துருவாங்க. அது இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. பட்டுன்னு அது என்ன நினைச்சதுனே தெரியல. யூட்டன் போட்டு போய் சைலண்டா படுத்துரும். இவங்க 2 பேருமே அந்த சேருக்கு பின்னாடி உட்கார்ந்து ஏன் இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நேரம் கடக்க ஆரம்பிக்குதுங்க. ஈவினிங்கும் ஆகுது. அந்த முதல்ல பாத்தீங்கன்னா ஆடாம அசையாம அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கும். இருட்டாயிட்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள கிடக்கிற பொருட்களை எல்லாம் வச்சு ஒரு தீப்பந்தம் ஒன்று ரெடி பண்ணுவாரு. லைட்டரை வச்சு ஆன் பண்ணுவாரு. சோ தனக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. ஆனா பவரே வந்துருங்க. அங்க இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா தான் வேலை செய்யும். இவங்களுக்கு போதுமான வெளிச்சம் இருக்கும். அப்பதான் இன்னொரு சம்பவம் நடக்குங்க. வெளியில பயங்கரமான காத்தும் மழையும் பேஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த ரெசார்ட்டோடைய நேம் போர்டு இருக்கும் இல்லையா, மேல டாப்ல மாட்டிருப்பாங்க. அது சரிஞ்சு இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மேல இருக்கக்கூடிய டாப்லயே விழுந்துரும். அந்த ஸ்விம்மிங் பூலோடைய சீலிங் வந்து கண்ணாடி போட்டு மூடி இருந்ததுனால கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருங்க. சோ அந்த வழியா பாத்தீங்கன்னா மழை தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்கும். பவரும் கட்டாயிரும். இந்த தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி ஃபுல்லா இவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு எண்ட்ல முதல்ல இருக்கும். அந்த தீப்பந்தமும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அணைஞ்சிரும். நம்ம ஹீரோன்னு தூங்கிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோனுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா இந்த முதல்ல நம்ம ஹீரோனை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவாரு. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோடைய கனவுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோன் கேட்பாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு ஹீரோ சமாளிப்பாரு. ஹீரோன் பாத்தீங்கன்னா தண்ணியில மிதக்கிறதுக்காக இந்த பாத் டப் ஒன்று வச்சிருந்திருப்பாங்க இல்லையா,
அந்த ரப்பர் டப்பு அதை கிழிச்சு கயிறு மாதிரி செய்யறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. பேசிக்கா அந்த முதல்ல நம்மள இவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் அந்த முதல்ல முட்டை விட்டுக்கிட்டு இருக்குது, அதனால அது சைலண்டா இருந்துகிட்டு இருக்குது. இல்லாட்டி நம்மள எப்பவோ அட்டாக் பண்ணிருக்கோம், நமக்கு போதுமான டைம் இல்ல, இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நேரம் அதிகமாக அதிகமாக இவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குதுங்க. அதனால மேல அந்த சேர்ல கட்டி போடப்பட்ட நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய்கிட்ட அங்க இருக்கக்கூடிய பார்சலை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாய் புரிஞ்சுக்குதுங்க. சாப்பாட்டை தூக்கி கீழே போடுது. அப்படி கீழே போடும் போது அந்த பார்சல் நேரா அந்த முதலையோட வாய்க்கிட்டே போய் விழுகுதுங்க. இது வரைக்கும் சைலண்டா இருந்த முதல்ல இந்த சத்தத்துல கண் முழிச்சிருது, ஏதோ ஒன்று கிட்ட வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை வாயில கட்டிச்சு ஒரு ஆட்டிடுதுங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அந்த சாப்பாடு இவங்களுக்கு கிடைக்காம போயிருது. மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. மேல சீலிங் உடைஞ்சு போனதுனால அந்த சீலிங் வழியா மழை தண்ணி நல்லாவே உள்ள பெய்ய ஆரம்பிக்குது. சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்மளால இங்க இருந்து வெளியில போக முடியாது, ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என் தோல் மேல ஏறு, இங்க இருந்து ஒரு 10 அடியில லைட் மாற்றத்துக்கான ப்ரொவிஷன் இருக்குது, சோ அந்த கண்ணாடி எப்படியாவது உடைச்சு அந்த லைட் இருக்கக்கூடிய ஹோல்ஸை புடிச்சிட்டீங்கன்னா அங்க இருந்து எப்படியாவது நம்ம மேல ஏறிடலாம், முயற்சி செய்ய அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனு பாத்தீங்கன்னா ஹீரோடைய தோல் மேல ஏறி நின்னுட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த லைட்டை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடா இன்னொரு சம்பவம் நடக்குது. சும்மா இருந்த முதல்ல பாத்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக கிட்ட வந்துருதுங்க. ஹீரோன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த லைட் இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைச்சிருவாங்க. ஆனா முதல்ல கிட்ட வந்துருச்சுங்க, இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அப்படியே விட்டுட்டு நகர்ந்து போயிருவாரு. ஹீரோன் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஹோல்ஸை புடிச்சிருவாங்க. அந்த கண்ணாடி சிலெல்லாம் ஹீரோனுடைய கையில குத்தி ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. இந்த முதல்ல பாத்தீங்கன்னா தாவி ஹீரோனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருளை தூக்கி இந்த முதல்ல மேல வீச இந்த முதல்ல பாத்தீங்கன்னா டைவர்ட் ஆயிட்டு ஹீரோவை கடிக்கிறதுக்காக வரும். அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சேரை முன்னாடி போட்டு ஒரு பேரிகார்டு மாதிரி செட் பண்ணி அந்த முதலையோட மூக்கிலேயே குத்துன்னு குத்துவாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேரை தள்ளிட்டு வருவாரு. சோ அப்படி தள்ளிட்டே வரும்போது இந்த முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அந்த ட்ரைன் ஹோல்ஸ் வழியில விழுந்துரும். மேல அந்த லைட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஹீரோனு, இதுக்கு மேல தாக்கு பிடிக்காதுன்னு மறுபடியும் உள்ள விழுந்துருவாங்க. இப்ப அந்த ட்ரைன் ஹோல்ஸ் பக்கத்துல அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ட்ரைன் ஹோல்ஸ்குள்ள இருந்து அந்த முதல்ல வெளியில வருங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே மிரண்டு போயிருவாங்க. எப்படியாவது இந்த ஹோல்ஸை மூடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இரும்பு மூடியை வச்சு அடிச்சு எப்படியோ மூடிடுவாங்க. மறுபடியும் அந்த முதல்ல வெளியில வராத மாதிரி அந்த ட்ரைன் ஹோல்ஸ் மேலேயே உட்காந்துப்பாங்க. சண்டை போட ஆரம்பிப்பாங்க. மழை பெய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்விமிங் பூல் நிரம்ப ஆரம்பிக்கும். சண்டை போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு இவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பாசமாவும் நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கிற பொருட்களை எல்லாம் வச்சு இந்த ஸ்விமிங் பூல்குள்ள இறங்குறதுக்காக ஒரு 2 அடிக்கு ஏணி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அதுல கைத்தை தூக்கி போட்டு லாக் பண்ணி மேலே ஏறதுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் இத்து போய் கிடக்குங்க. அது இத்து போனதுனாலதான் ஹீரோ உள்ளேயே விழுந்தாரு. இவங்க ட்ரை பண்ணும் போதும் அது கலண்டு தான் விழுந்துட்டு இருக்கும். இந்த நேரம் பார்த்து இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த முதல்ல ரெசார்ட்டோடைய ஃப்ரண்ட் வழியாவே இந்த ஸ்விமிங் பூல் கிட்ட வரும். இதுக்காக அப்படின்னா அங்க கட்டி போடப்பட்ட நாயை பிடிக்கிறதுக்காக. இப்ப ஸ்விமிங் பூல்குள்ள இவங்க மிதந்துகிட்டே அந்த நாயை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீ எப்படியாவது நகர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கக்கூடிய சேர்ல இந்த நாய் கட்டப்பட்டு இருக்கிறதுனால அந்த நாயினால நகர முடியலங்க. ஆல்மோஸ்ட் அந்த முதல்ல கிட்ட வந்துருச்சு. பட்டினி எகிரி குதிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அந்த நாய் அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்விமிங் பூல்குள்ள குதிச்சிருங்க. அந்த கைத்துல அப்படியே தொங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த செயினை கட் பண்ணி விடலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே இந்த முதல்ல இந்த நாயை கடிச்சு இழுத்துட்டு போயிருங்க. அவ்வளவுதான், நாயோட கதையும் முடிஞ்சது. நாயை கொன்றுச்சேன்னு இவங்க ரெண்டு பேரும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த முதல்ல ஸ்விமிங் பூலுக்குள்ள ஒரு டைவ போடும் பாருங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நிறைஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த தண்ணிக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த தண்ணிக்கு கீழே இந்த முதல்ல ஊர்ந்துகிட்டு இருக்கும். இப்ப இந்த முதல்ல ஒரு பக்கமும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கமும் இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, உனக்கே தெரியும் எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்ட்டு. ஆனா உனக்கு நல்லாவே நீச்சல் தெரியும். இந்த ட்ரெயின் ஹோல்ஸ் வழியா நீ உள்ள போ, அது எங்கேயோ போய் ஜாயின் பண்ணுது, நீ போய் வழி கண்டுபிடிச்சிட்டு வா, தைரியமா போ அப்படின்ற மாதிரி தைரியப்படுத்தி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் வழியா உள்ள போறாங்க. உள்ள போனா அது மோட்டர் ரூம் கிட்ட போய் ஜாயின் பண்ணிருது. ஆனா அந்த மோட்டர் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு மூடி போட்டு லாக் பண்ணி இருக்கிறதுனால இவங்கனால வெளியில வர முடியல. ஹெல்ப்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லங்க. அந்த இடத்துல என்னவோ மிதந்து வர மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா டார்ச்சும் செல்போனும் தான். செல்போனை எப்படியோ நம்ம ஹீரோன் எடுத்துறாங்க. பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்டோட கையும் அந்த இடத்துல மிதந்து வந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோன் பயத்தோட உச்சக்கட்டத்திலேயே போனை எடுத்து போலீஸ்க்கு போன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லைன் சரியா போகாது. அப்ப அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அந்த ட்ரெயின் ஹோல்ஸ்குள்ள இன்னொரு முதலை இருக்குங்க. தக்காளி அப்பதாங்க நமக்கு தெரிய வருது. சோ இந்த இடத்துல 2 முதலை இருக்கு. ஒன்னு ஸ்விம்மிங் பூல்குள்ள இருக்குது, ஒன்னு ட்ரெயின் ஹோல்ஸ்குள்ள இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஹோல்ஸ்குள்ள இருந்து இந்த போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அரகுறையா அவருக்கு சிக்னல் போயிரும் போல. இந்த போலீஸ் ஆபீசர் அந்த ரெசார்ட்டுக்கு வர்றாருங்க. ஆக்சுவலா இந்த போலீஸ் ஆபீசர் மட்டும் தான் தனியா வந்திருக்காரு, அதுவும் ஜீப்போட. இப்ப ஸ்விம்மிங் பூல்குள்ள நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கிறத அவருக்கு கேக்குது. இல்ல முதல்ல இருக்கிறதையும் அவர் கவனிக்கிறாருங்க. அதனால இரு நான் கயிறு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா அவரோட ஜீப்ல கயிறை கட்டி அந்த கயிறை கொண்டாந்து ஸ்விம்மிங் பூல்குள்ள போடுறாருங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோனும் அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் வழியாவே திரும்பவும் இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்துருவாங்க. இப்ப இந்த போலீஸ் ஆபீசர் அந்த கயிறை போட்டு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய முதல்ல இந்த கயிறை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கயிறோட இந்த போலீஸ் ஆபீசர் உள்ள விழுந்துருவாரு. அவரை கண்டம் தொண்டமா
பயங்கரமா வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிரும். இவங்க 2 பேருமே மிரண்டு போயிருவாங்க. அப்பதான் இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த முதலையோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த கயிறை அந்த போலி ஜீப்ல தானே இவர் கட்டிட்டு வந்தாரு. அந்த முதல்ல அந்த கயிறை பிடிச்சி இழுக்குதுங்க. அப்படி இழுக்கும் போது அந்த ஜீப்பே கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ள வந்து விழுந்துரும். எண்ட் ஆஃப் த டே இந்த ஜீப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொங்குன நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால இவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஜீப்புக்குள்ள ஏறிடுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய வாக்கி டாக்கி மூலமா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வாங்க. எதுவுமே வேலை செய்யாது. சோ அப்ப அந்த ஜீப்புக்குள்ள வெடிப்பொருட்களும் கன்னும் கிடைக்குங்க. சோ அந்த கன்னை கையில வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டே அந்த காரோடைய பேக் சைடு வழியா 1 by 1 வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக வைப்பாருங்க. ஹீரோயின் அப்படியே கஷ்டப்பட்டு பின்னாடி ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த முதல்ல இந்த கார் மேல ஏறி உள்ள வர ஆரம்பிச்சிருங்க. ஹீரோவை கடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் பயந்து போய் பின்னாடி வர ஆரம்பிப்பாரு. அப்ப ஹீரோயின் கையில கன் இருக்கும். ஹீரோ சொல்லுவாரு, நான் நகர்ந்துக்கிறேன், இந்த முதலையை பார்த்து ஷூட் பண்ணிரு, அது தண்ணிக்குள்ள விழுந்துரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கரெக்டா நகருவாரு. ஹீரோயின் ஷூட் பண்ணுவாங்க. ஆனா கண்டமேனிக்கு ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த புல்லட் பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல போய் பட்டு டேங்க் வெடிச்சிருங்க. இவங்க 2 பேருமே மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோக்கு வேற நீச்சல் தெரியாதா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு மூளைக்கு கொண்டு வந்து நம்ம இங்கிருந்து வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் தான். அந்த ட்ரெயின் ஹோல்ஸ்ல ஒரு வழி பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் ரூமுக்கு போய் சேருது. பட் அந்த மோட்டார் ரூம்ல பெரிய ஒரு மூடி போட்டு லாக் பண்ணி இருக்கிறதுனால இவங்கனால அந்த மூடி ஓபன் பண்ண முடியல. இன்னொரு வழி பாத்தீங்கன்னா இந்த ஆத்துல போய் ஜாயின் பண்ணுது. அதனால அது வழியா வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கஷ்டப்பட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் ஹீரோ மூச்சும் விட்டுக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவரால மூச்சு விட முடியலங்க. சோ வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த ட்ரெயின் ஹோல்ஸ் வழியா வெளியில வந்துருவாங்க. ஹீரோவோட உடம்பெல்லாம் வெளியில வந்துரும். ஆனா கால் மட்டும் அங்க இருக்கக்கூடிய மூடியில லாக் ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருங்க. அம்மா அப்பா 2 பேருமே காருக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க. சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருந்ததுனால தண்ணிக்குள்ள இருந்து அவங்களால வெளியில வர முடியாம போயிரும். அதனாலேயே இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி இவனுக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த முதல்ல ஹீரோடைய காலை கடிக்கிறதுக்காக கிட்ட வருங்க. எட்ஜ் ஆஃப் த மினிட்ல நம்ம ஹீரோடைய காலை வெளியே எடுத்து விட்டுருவாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே அன்கான்சியஸ் ஆயிடுவாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து வெளியில இருக்கக்கூடிய தரையில போட்டு CPR எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்போது இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது, ஹாப்பியா சுத்துனது, பழைய ஞாபகங்களா வந்து போயிட்டு இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுற மாட்டேன், நீ இங்க தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு கண்ணு முழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே CPR பண்ணுவாங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோ கண் முழிச்சிருவாருங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரிலாக்ஸ் ஆவாங்க. 2 பேர்த்துல ஒரு ஆள் தான் பொழைக்க முடியும்னு இருந்தது. ஆனா 2 பேருமே பொழைச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்பாரு, என்னோட உடம்புல கால் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல, என்னுடைய கால் இருக்குதா இல்லையா நீயே கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீயே பாரு அப்படிங்கும் போது ஹீரோ பாப்பாரு. ஹீரோடைய காலெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்து இங்க என்ன நடந்தது அப்படின்றத வெளி உலகத்துக்கு சொல்லுவாங்க. சோ இதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இவங்க 2 பேரும் கேமரா முன்னாடி பேசுற மாதிரி காட்டுவாங்க. இவங்களோட கொலாபரேஷன்ல பெருசா ஒரு வீடியோ பண்ணி ரீச் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. இந்த சம்பவமே அவங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கொடுத்துருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.